யூபிஐ ஃப்ராட். இப்போ இன்றைக்கி தெரியும், நம்ம வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் இந்தியாவோட மிஷன் வந்து டிஜிட்டலி எம்பவர்டு, ரைட், அந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு. பேப்பர்லெஸ், ஃபேஸ்லெஸ், எகைன் கேஷ்லெஸ், ரைட். இன்றைக்கி வந்து நீங்கள் ₹1 1 லட்ச ரூபா வரைக்கும் யூ டோன்ட் ஹேவ் டு கேரி யுவர் வேலட், எல்லாமே பே பண்ணலாம். இன்றைக்கி வந்து நிறைய ஃப்ராட் வந்து இந்த யூபிஐ பேஸ் பண்ணி வந்து நடக்குது. சிம்பிள் ஒரே ஒரு இது வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், இந்த ஆப் நீங்கள் பணம் பே பண்ணுறதுக்கு தான். பே பண்ணும்போது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு கடையில் உள்ளவருக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு பே பண்ணுறீங்க, இல்லை இன்னொருத்தருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா தான் நீங்கள் உங்களுடைய பின் நம்பரை போடணும். இது ஒன்று தான் பேசிக் ஃபண்டமெண்டல். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ யாராவது வந்து உங்களுக்கு வந்து பணம் வருது, ரைட்டா, உங்கள் பின்னை கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வராது, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது நீங்கள் இப்போ வந்து செக்கு கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு, நான் ஒரு 10,000 ரூபீஸ் செக்கு கொடுக்குறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் ஐ ஆத்தரைஸ் டு டெபிட் இந்த அமௌண்ட் என்னோட அக்கௌண்ட்லேருந்து. அப்போ தானே நீங்கள் செக் நீங்கள் சைன் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்கள் கடைக்கு பே பண்ணும்போது பின்னு போடணும், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போகும். ஒருத்தர் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன், நீங்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், கேஷ்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வரும்னு அவன் சொல்கிறானோ அந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிடும், அந்த அக்கௌண்ட்லேருந்து போயிடும். இதுதான் வந்து பேசிக் ஃபண்டா ஆஃப் யூபிஐ. யூபிஐல நீங்கள் சிம்பிளாக பண்ண வேண்டியது, கடையில் போகும்போது ஸ்கேன் பண்ணோன்னா இன்றைக்கி காமனாக ஓப்பன் பிளேஸில் இருக்குது, எல்லா கடையிலையும் இருக்குது. இளநீ கடையிலேருந்து சின்ன சின்ன கடை, டீ ஷாப் எல்லாம் இருக்குது, வெளியில் இருக்குது. அது நிறைய ஃப்ராட் இருக்குது. நைட் நேரத்தில் வந்து இந்த கியூஆர் கோடை வேறு கோடை ஒட்டி விட்டு போயிடுறாங்க. ஒட்டி விட்டு போனோன்னா எல்லாம் கடைக்கு வர்றவங்க வந்து பே பண்ணுறது, பணம் வந்து சைபர் கிரிமினலுக்கு போயிடுது, ரைட்டா. நீங்கள் பண்ண வேண்டியது, ஸ்கேன் பண்ண உடனே நேம் வர்றது, ஆத்தென்டிசிட்டி முதல்ல வேலிடேட் பண்ணிங்க. இதுதான் கடை பேரா, கடை ஓனரோட நேமா, ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்களோ அந்த அமௌண்ட்டு வந்து போடணும். இங்கே வந்து .00 வரும். அப்படிங்கிறனால கரெக்டாக 100னா 100.00 வர்ற மாதிரி வந்துட்டு கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின்னை போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது. இதுதான் வந்து மெயினாக. இப்போ இன்றைக்கி வந்து 2 விஷயங்கள் வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கு யூபிஐயில். நிறைய வந்து ஃப்ராட் வந்து ரிப்போர்ட் ஆகுறது இதில் தான். உங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து தவறுதலாக ஒரு 5,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்டேன், 10,000 ரூபாய் வந்து அனுப்பிச்சிட்டேன், இந்த மாதிரி நான் மெடிக்கல் எமர்ஜென்சியில் ஹாஸ்பிட்டலில் நிற்கும்போது நம்பர் வந்து ஒரு அவசரத்தில் போட்டேன், உங்களுக்கு பணம் வந்துருச்சு, நான் இப்போ ஒரு லிங்க் கொடுக்குறேன், நான் இப்போ வந்து பேமெண்ட் கட்டணும், ஹாஸ்பிட்டலில் நிற்கிறேன், பேங்க்கில் நிற்கிறேன். தே வில் கிரியேட் சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். உங்களை திங்க் பண்ணவே விட மாட்டான். இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பணத்தை கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே நல்லவங்க, இது நம்ம பணம் கிடையாது, யாரோ ஒருத்தன் தப்பாக போட்டாங்க சொல்கிறாங்க, ரீசனும் எது எமர்ஜென்சி மெடிக்கல் ரீசன்னு. இதை கிளிக் பண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், லிங்க்கில் எம்பர்ட் பண்ணி 5,000 ரூபா வந்ததுக்கு 50,000 ரூபா இருக்கும், 50,000 ரூபா போயிடும். இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு பண்ணாங்கன்னா 2 விஷயங்கள், நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபரே பண்ணக்கூடாது. பேங்க்குக்கு முதல்ல இது வந்து ஒரு ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன், அதாவது அன்இன்டென்டட் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்குன்னு பேங்க் நீங்கள் நோட்டிஃபை பண்ணணும். அந்த யூபிஐயில் நம்பர் தெரியும், ஃபோன் நம்பர், அந்த பர்சனே உங்களுக்கு கால் பண்ணுவோம். பண்ணால் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக ப்ரூஃபோடு நீ இங்கே வந்துருப்பா, நான் இங்கே வந்துடுறேன், நீ அங்கே ஜஸ்டிஃபை பண்ணிடு, போலீஸ் சொன்ன பிறகு, போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன பிறகு நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். நீங்கள் டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. என்ன ரிஸ்க் அப்படின்னா, அவன் அனுப்புனவன் சைபர் கிரிமினல், ரைட்டா. இன்னைக்கு சைபர் கிரிமினல்ஸோட மொபைல் நம்பர் எந்தெந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த அக்கௌண்ட் தான் கெட்டிங் ஃப்ரீஸ்டு. இப்போ அவன் அனுப்பிச்சு நீங்கள் அவனுக்கு நீங்கள் பணம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் அவனோட டீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறனால உங்களுடைய அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆகும். யூ ஆர் ஆல்சோ அண்டர் தி இன்வெஸ்டிகேஷன் சர்க்கிள். அப்போ இது வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது, டைரெக்டாக பண்ணுறது என்கரேஜ் பண்ணக்கூடாது, பேங்க் ரிப்போர்ட் பண்ணணும். டைரெக்டாக நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருப்பா, நான் இங்கே வந்து அவங்கள்ட்ட இது பண்ணிட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னா ஷேர் பண்ணுறேன். இது 2வது. 3வது வந்து ஜம்ப் டெபாசிட். இது ஒரு இது வந்து பயங்கரமாக ஒரு பேனிக் கிரியேட் பண்ணிருச்சு ரீசெண்டாக. என்ன ஜம்ப் டெபாசிட் அப்படின்னா, கூகுளில் வந்து 2 விஷயம் இருக்குது ஜிபேயில். ஒன்று நீங்கள் பே பண்ணலாம், இன்னொன்று வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெக்வெஸ்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம், ரைட்டா. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து பணத்தை வந்து தவறுதலாக ஒரு 5,000 ரூபாயை போட்டுறது, போட்டுட்டு அப்படி சைமல்டேனியஸ்லி பணம் உங்கள்கிட்டருந்து வர்றதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 50,000 ரூபா ரெக்வெஸ்ட் போட்டுறது, ரைட்டா. இது உங்கள் மொபைலுக்கு வருது. வந்தோன்னே என்ன ஆகும், எல்லாரும் நம்ம மொபைல் எப்போதுமே வி ஆர் கனெக்டட். உடனே மெசேஜ் வரும், 5,000 ரூபா கிரெடிட் ஆகுது. எப்படி நம்ம யார் 5,000 ரூபா போட்டால் உள்ளே போய் பார்த்துருவோம் அப்படின்னு யூபிஐ பின்னை போடுவீங்க. யூபிஐ பின்னை போட்டு நீங்கள் வந்து பேலன்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க
உங்களுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகி மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்ததை பார்க்கறதுக்கு 5000 ரூபா நீங்க போறீங்க அப்படின்னு பேரலா அவன் வந்து இன்னொரு இது உங்கள்ட்ட இருந்து பணம் ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கான். கரெக்டா? அந்த ரெக்வஸ்ட் வந்து வேலிட் ஆர் ஆக்டிவ் ஃபார் 15 to 25 மினிட்ஸ் இருக்கும். அப்ப நீங்க வந்து செக் பேலன்ஸ் நீங்க போட்டுறேன்னு சொல்லி நீங்க பின்னு போட்டீங்க அப்படின்னா இவர் ரெக்வஸ்ட் பண்ணது அமௌண்ட் அங்கேருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இதுதான் வந்து ஜம்ப் டெபாசிட் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு மெசேஜ் வந்திருந்தா உடனே போய் பேலன்ஸை பார்க்காதீங்க. இந்த மாதிரி வந்து அன்னோன் இதுலேருந்து ஒரு கிரெடிட் வந்திருக்குன்னா உடனே போய் பார்க்காதீங்க. ஏன்னா அந்த இன்னொரு ரெக்வஸ்ட் போட்டது 15-20 மினிட்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கும். நீங்க பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா பின்னு தானே நீங்க ஆத்தன்டிகேட் பண்றீங்க. ஆத்தன்டிகேட் பண்ணோடனே பணம் போயிடும். ஏன்னா 2 ரெக்வஸ்ட் வருது, ஒன்னு பார்க்கறதுக்கு இன்னொன்னு போயிடும். இது வந்து ஜம்ப் டெபாசிட்.